Hi friends, welcome back to Mama Pima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம டூர்லாம் போயிட்டு வந்து நேற்று ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து திருப்பி கடகடன்னு அடைய ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வெயிட் குறைக்கிற ப்ராசஸ் நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியுது. சீரியஸாகவே நான் எடுத்துன்னு இருக்கேன். கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணுங்க, இல்லை நான் குறைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி பேசுறீங்க அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு, அப்புறம் ஈவினிங் வரைக்கும் நம்ம ஒரு ரொட்டீன் பண்ண போகிறோம். அது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே வரப்போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தடல் புடல் வெஜ் அண்ட் நான் வெஜ். யாரோ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கப்பா, வெஜிடேரியன் ஒன்று இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து நம்மள கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு வெஜிடேரியன் இருக்கிறது நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து அன்னபூர்ணான்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. என்ன ஹோட்டல் பா அது? அபூர்வாப்பா. அபூர்வா. செம்மையா இருக்கும் அங்க. வெஜிடேரியன்னா அங்க சாப்பிடலாம் போல தோணும் எனக்கு. சட்டி சோறு வேணுமா உனக்கு? நீ சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடு, எனக்கு சாம்பார் தான். லைக் ஒன்லி சாம்பார். சரி ஓகே, இது அப்புறமா லாஸ்ட்டாக சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ் நாங்கள் 2 பேர் தான். மௌலி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளியில போயிட்டான். அவன் என்ன இப்போ எங்கே போகிறான்னு தெரியல. படத்துக்கு போவான். என்ன படம் கூட எதுவும் நல்ல படம் இல்லை. ரிலீஸ் ஆயிருக்குப்பா, ஆர்யா படம் ஏதோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னாங்க. அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். காயெல்லாம் சாப்பிடணும்ப்பா, வைக்கிற காயை சாப்பிடுப்பா. நீ அவ்வளோ சட்டி காய் செஞ்சுட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவப்பா நீனு. நீ சாப்பிடாதப்பா, நான் சாப்பிட்டு. அதான் நீ சாப்பிட. அப்படியே எனக்கு அவ்வளோ எடுத்து வச்சுக்கிற தட்டில். உனக்கும் வைப்பேன், நான் அவ்வளோ வைப்பேன். ஏன்னா எனக்கு ஹீமோகுளோபின் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், கம்மியா இருக்கு அப்படின்னாங்க. என்ன நான் செக் பண்ணல, பட் இருந்தாலுமே சரி ஓகே நம்ம கரெக்டியா பார்த்து நாளைக்கு செவரொட்டி சொல்லிட்டா. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னப்பா எங்கப்பா என் சிக்கன் கரண்டியே நேற்று வரலப்பா. சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆமா. சரி வேற கரண்டி. ஓகே, இது எப்படி தெரியுமா இருக்குது இந்த சிக்கன்? ஸ்பைசி இல்லை, சால்ட்டி இல்லை, நம்ம ஃபுல் ஹெல்த்துக்கு உண்டான சிக்கன் இது. சரி இது கரண்டி எடுத்துன்னு வா. அது உள்ளே எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்ரூட் கரண்டியே போடு. சிக்கனுக்கு கொஞ்சம் வெஜ்ஜு ஸ்ட்ரென்த்து கொடுப்போம். அப்புறம் அது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகும். அப்போ தான் இது ப்ரோட்டீன் மௌலி சொல்லுவானே. ஆமாம். வெறும் உப்பு மிளகா போதும், எனக்கு சிக்கன் போதும். வெறும் உப்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அதுதான் சொல்கிறேன். இது வந்து ஹெல்த்தி சிக்கன், டேஸ்டி சிக்கன் இல்லை, ஹெல்த்தி சிக்கன். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், அவ்வளோதான். கலர் தான் அப்படி இருக்குது, ஆனால் காரம்லாம் இல்லை. ஆமாம், இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னோட பிளேட்டு, மீல் பிளேட்டு. ஆமாம், எல்லாம் 2 பேருக்குமே அதுதான். எனக்கும் கொஞ்சம் ரைஸ் தான். இப்போலாம் நான் கொஞ்சம் ரைஸ் தான் சாப்பிட்றேன். ஆனால் நேற்று தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 பிரியாணி தின்னுருப்பேன். ஃபுல் டைட்டாக சாப்பிட்டேன் நேற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட மீல் பிளேட். நேற்று தான் சாப்பிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 2 kgs மேலே குறைஞ்சிட்டு இருக்கேன். நான் வேற ஒரு விஷயமா போயின்னு இருக்கேன். வேற ஒரு தெரப்பி மூலியமா நான் குறைச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி குறையுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிசல்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன பண்றோம் அப்படிங்கறத பாப்போம். ஈவினிங் 2 பேரும் வந்து ரொம்ப போர் அடிக்குது. மௌலி வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போனோம், இன்னும் காணோம். ஆள் அட்ரஸே காணோம். அவன் தான் லேட் ஆகும்னு சொல்லிட்டு தானே போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால எங்க 2 பேருக்கு ரொம்ப போர் அடிச்சுது. அதனால நான் என்னோட ஈவினிங் டின்னர் முடிச்சுட்டு இப்போ மணி 7:20 ஆகுது. சரி அப்படியே குரோம்பேட் சைடு வந்து அப்படியே நம்ம சுத்தலாம், அப்படியே வெளில ஏதாவது சில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் மட்டும் கிளம்பிட்டோம். அந்த பிரியாணி இதுதான்ப்பா இனிமேல் நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். பசங்க 2 பேரும் அவங்க வேலையை பார்த்துன்னு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம 2 பேர் மட்டும் தான் அப்படி சுத்திக்கணும். அது ஓகே, சந்தோஷம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு பணம் இருந்தா மட்டும் போதும், ஜாலியா சுத்தின்னு இருப்போம். அதுக்கு சேர்த்து வைக்கணும் கொஞ்சமாச்சும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப அப்படியே யோசிச்சுனே ஓகே இப்ப போருமா, இதுக்கு மேல செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற இது இல்லாம இருந்தாலே போதும். ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லிட்டு சந்தோஷமா வாழலாம். இப்ப இங்க கிளம்பும்போது ஓகே இப்ப இங்க போறோம், எப்படி இந்த பட்ஜெட் ஆகும். கிளம்பி வந்ததுப்பா இது வீக்கெண்ட். ஆமா, இன்னைக்கு இன்னும் ஃப்ரைடே வாங்கி. ஆமா வீக்கெண்ட், அதான் கிரௌடா இருக்குது. நானும் என்ன எங்கப்பா வீக்கெண்ட் ஆகுது வீக்கெண்ட் ஆகுது, எல்லா டைம்லயும் கிரௌட் இருக்குதுங்க, எல்லா இடத்துலயும் கிரௌட் இருக்குதுங்க. இங்கதான் போறாங்கன்னே தெரியல. நம்மளா சொல்லிக்க வேண்டியதுதான் இது வீக்கெண்டு அப்படின்ட்டு. ஆனா அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே கிரௌட் ரோட்ல இருந்துகிட்டே தான் இருக்குது. யாராச்சும் எதையாச்சும் நோக்கி ஓடினே தான் இருக்கிறோம். எங்க ஓடுறோம்னு தான் தெரியல. ஆனா நாங்க இப்ப எங்க போறோம், பொழுது போல அப்படியே வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். கடையா சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். எங்க போய் என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் அப்படியே அப்படியே இந்த வீடியோக்குள்ள வந்துனே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வெளியில போயிட்டு குரோம்பேட்லாம் சுத்திட்டு நாங்க அப்படியே போகும்போது என் கண்ணுல அந்த ட்ரெண்ட்ஸ் பட்டுச்சா 3.5 ஆஃபர்ல இருந்துச்சு. சரி ஓகே என்னதான் இருக்கு
போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போனோம். இது வரைக்கும் 4 3-5 எடுத்துட்டேன்றியா? 4 இடத்த போய் பார்த்து எடுத்தோம். ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு எடுக்காமையே வந்துட்டோம். ஆனா அங்க சூப்பரா இருந்தது எனக்கு. ஆமா, இன்னொரு இடத்துல வந்து எனக்குமே பிடிச்சிருந்தது, ஆனா எடுக்கல. அந்த மாதிரி ஒரு சில டைம் பார்த்துட்டு வச்சு வந்துட்டோம். பட் ஆனா இப்ப வந்துட்டு வேணும் அப்படின்றதுனால நான் வந்து எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்றத உங்களுக்கு பின்னாடி வீடியோல சொல்றேன், ஓகேவா? இது வந்து இவர் ஒரே ஒரு பிளாக் பேண்ட் எடுத்துக்கிட்டாரு. இந்த பிளாக் பேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தாரு. நல்லா கிளாத் மெட்டீரியல். இது வந்து June 30th வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. சரியா, ஓகேவா? அதுக்கப்புறம் அவனது, இது வந்து என்னோடது. இது வந்து நான் அங்கேயே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆனா ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், செம்மையா இருந்தது. ஆறுலால ஒரு டாப்பு, ஒரு பேண்ட் வந்து ஒரு பஞ்சாபி பேண்ட் மாதிரி, டாப் வந்து அம்பர்லா கட்டு. அவ்வளோ அருமையா இருந்துச்சு எனக்கு போடும்போது. அவ்வளோ பாஷா இருந்துச்சு. 3300 ரூபா இருந்தது. சரி 3-5 ஆஃபர்ல வந்துரும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அங்க போய் பில்லிங்ல போய் 3-5 ஆஃபர்ல வரும்னு அந்த சேல்ஸ்க்கு அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் போயிட்டு அங்க போய் பில்லிங்ல பார்த்தா இது இல்லைன்ட்டாங்க. மிந்த்ரால தேடி எடுத்து கண்டுபிடிச்சு காட்டுல போட்டு வச்சுக்கிறேன். எப்போ அது பிரைஸ் ட்ராப் ஆகுதோ அப்போ போட்டு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. என்ன சைஸ் போட்டா கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்துட்டேன்ல, அந்த மாதிரி. அப்புறம் இந்த மெரூன் வந்து ரொம்ப தடவையா நான் பார்த்துட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெரூன் இப்பதான் வந்து நமக்கு ஒவ்வொரு ஷோரூம்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு ஷோரூம்ல நான் இங்க பாக்குறது அங்க ஆஃபர்ல இல்ல, அங்க பாக்குறது இங்க ஆஃபர்ல இல்ல, கரெக்டா? ஆனா போன லாஸ்ட் ஷோரூம்ல நான் பார்க்கும்போது இந்த ட்ரெஸ் ஆஃபர்ல கிடைக்கல. குரோம்பேட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்ல இருக்குது. அதனால இது போட்டு பார்த்தேன், இது சூப்பரா இருந்தது. அதனால இந்த மெரூன் கலர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நிறைய ட்ரெஸ் எடுத்ததுல ஆஃபர்ல வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேற ஷோரூம்ல பாத்தீங்கன்னா பேக் எல்லாம் இன்க்ளூட் இருந்தாங்க. இந்த ஷோரூம்ல பாத்தீங்கன்னா பேக் எல்லாம் இல்ல அப்படின்னாங்க. இது 2-3 ஷோரூம்ல போட்டு பார்த்தேன். இது எனக்கு பிடிச்சிருந்தது, சரி அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்தது. ஃபிட் நல்லா இருந்தது, கிளாத்தும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருந்தது. அதனால இது ஒரு டாப் மட்டும்தான். இது வந்து பேண்ட்டும் டாப்பும் சரி கொஞ்சம் கிராண்டா இருக்கு அப்படின்றதுக்காக எதுக்காவது போடுறதுக்கு உதவும் அப்படின்றதுனால இது எடுத்துக்கிட்டேன். இதோட பேண்ட் இது நல்லா ஜிகு பேண்ட். நல்லா எல்லாம் சேர்த்து வைக்கணும். எல்லாம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடாம அடுத்தடுத்து ஃபங்க்ஷனா வரும்போது எல்லாத்தையும் எடுத்து போடணும். ஏன்னா அந்த டைம்ல நம்ம போய் எடுக்கும்போது என்ன ஆகும்னா எம்ஆர்பி ரேட்டு தானே இருக்கும், இல்லைன்னா அந்த கூப்பன் கொடுத்து விட்டுருவாங்க. அதனால ஓகேவா? இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த வந்து கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சரி, எனக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு டவுட் கேட்கணும் அப்படிங்கறதுனால தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌலி வந்து இப்போ காலேஜ் வந்து போன மாதம் முடிச்சுட்டான், ஓகேங்களா? மேவோட கம்ப்ளீட்டடு. ஜூன்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அந்த ஐடி கார்டு சப்மிட் பண்றது அது இதெல்லாம் இருந்தது. நாங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, பையன் மேல படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபாரின்ல எங்கேயாவது அனுப்பிச்சு MBA படிக்க வைக்கலாம், இல்ல வேற ஏதாவது கோர்ஸ் படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருந்தேன். கடைசி வரைக்கும் மௌலி வந்து நான் போக மாட்டேன், நான் தனியா எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்ற ஒரு தாட்லயே சொல்லியிருந்தேன். சரி, எப்படியும் பிள்ளைய பிரைன் வாஷ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா முடியவே முடியாது அப்படின்ட்டான். அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், இந்த வேல்ஸ்ல நான் படிச்ச இடத்துல என்னன்னா கேம்பஸ் வேண்டாம், மேற்கொண்டு அங்கேயே கேட்பாங்க கேம்பஸ் வேணுமா இல்ல மேற்கொண்டு ஸ்டடீஸ் போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மேற்கொண்டு ஸ்டடீஸ் போறவங்கள கேம்பஸ்ல லிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, நேம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல மேற்கொண்டு ஸ்டடீஸ் போல கேம்பஸ்ல வேணும் அப்படின்றவங்களுக்கு லிஸ்ட் கொடுத்து கேம்பஸ் இன்டர்வியூக்கெல்லாம் அனுப்புவாங்க. அதனால இவன் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வேணான்னு எழுதி கொடுத்ததுனால மேற்கொண்டு படிக்கிறேன் அப்படின்ட்டான். அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், சரி மேற்கொண்டு படிக்கிறதா இருந்தா இந்த காலேஜ்ல படிக்கிறதா, எனக்கு 2 காலேஜ்ல தான் வேணும்னு சொல்லியிருந்தான். அவன் ஆசைப்பட்டு படிக்கணும்னு. ஒண்ணு வந்து SRM, ஒண்ணு VIT. ஆனா அவன் ப்ரிஃபர் பண்ணி ஆசைப்பட்டு கேட்கறது வந்து VIT தான். உங்களுக்கு VIT லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிறைய அவன் VITல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி என்ட்ரன்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லாமே ஓகே. ஆனா பட் இவனுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்ததுனால இவன் வெயிட்டிங் லிஸ்ட் இன்னுமே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்கான். ஆனா சீட்டு வந்து என்னன்னா இவன் ரிஜெக்டட் கிடையாது. இவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதோ இல்லை இன்டர்வியூல ஃபெயில் ஆனதோ கிடையாது. இப்ப ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ தான் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதான். அதுக்குள்ள மேபி ஏதாவது ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா மௌலிக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஆப்ஷன் நாங்க வெயிட் பண்றோம். இன்னொன்னு வந்து SRMல சீட்டு கிடைச்சுமே நாங்க ஃபீஸ் கட்டாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா மௌலிக்கு வந்து VITல ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம், இல்ல அப்படின்னா நான் ஜாபுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். SRM எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேண்டாம் SRMல ஃபீஸ் கட்டாதீங்க
அப்படின்னே சொல்லிட்டான். சரி அவங்க பசங்க விருப்பமே அப்படி. இப்ப நம்ம கேம்பஸ் ஒருவேளை நம்ம அட்டன் பண்ணியிருந்தா கேம்பஸ்ல எப்படியும் செலக்ட் ஆயிருப்போம், போயிருப்பான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள செலக்ட் ஆகி எல்லாம் போயிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல இவனை கேம்பஸ் நம்ம அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லி மேற்கொண்டு படிக்கிறதுனால இவன் கேம்பஸ் அட்டன் பண்ணல. அதனால நம்ம சர்க்கிள்ல ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம், ரெஃபரல் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி வச்சிருக்கோம் தெரிஞ்ச சர்க்கிள்ல. அது மட்டும் இல்லாம உங்ககிட்டயும் நான் சொல்றேன், உங்களுக்கு யாராச்சும் வந்து ஐடி ஃபீல்ட்ல இருந்தீங்க அப்படின்னா மௌலிக்கு ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா சென்னைக்குள்ள, வேற எந்த ஊர்லயும் அவனுக்கு தேவையில்லை அப்படின்ட்டா. ஈவன் நம்ம பெங்களூர்லயே இப்ப போகலாம். மோனா மாமனார் அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆனா அவன் என்னன்ட்டா எனக்கு சென்னையில தான் வேணும், எனக்கு சென்னைக்குள்ள ஏதாவது இருந்தா அந்த மாதிரி பாருங்க, ரொம்ப தூரத்துல வேணாம். இனி ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எங்க பையனை வெளியூர் அனுப்பலாம், அவன் போய் இருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு துணை வர வரைக்கும் அவனை தனியா விடுற மாதிரி எனக்கு ஐடியா கிடையாது. எங்க 2 பேர்த்துக்குமே எங்க பிள்ளைங்க வந்து கல்யாணம் ஆயிட்டா ஆஃப்டர் மேரேஜ் அவங்கவுங்க கப்பிள் கூட போயிட்டு அவங்கவுங்க ஃபேமிலியை தனியா ரன் பண்ணணுங்கிறது தான். அதுக்கு பிஃபோர் தட் வந்து பிள்ளை இப்ப மோனாவையும் நாங்க தனியா விட்டது கிடையாது, இப்ப மௌலியும் நாங்க தனியா விட மாட்டோம். இப்ப நம்ம சென்னையிலேயே வந்து வீடு வாங்கி இப்போ ரீசெண்டா தெரியும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு கட்டி விட்டுட்டு இந்த வீடும் இப்ப கேஸ்ல இருக்கு, இருக்க வீடும் கேஸ்ல இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில பிள்ளை வெளியூர் அனுப்பிச்சிட்டு நம்ம இங்க உட்கார்ந்துருக்கவும் முடியாது, எங்களால தனியா அந்த மாதிரி தனியா உட்கார்ந்துருக்க முடியாது. இனி ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்மளும் அங்க போயிட்டு இத்தனையும் விட்டுட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு போய் அங்கேயும் நம்மளால அவன் கூட இருக்க முடியாது. அதனால சென்னை பேஸ்லயே ஏதாவது கிடைச்சா அவனுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான், வீடியோலயும் சொல்லியிருந்தான். சரி அதனால தான் உங்களுக்கு யாருக்காச்சும் ரெஃபர் பண்ண முடியும், ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க யாருனாலும் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா ரெஃபரன்ஸ் கொடுங்க. இன்ஸ்டாகிராம்ல வாங்க பேசலாம், டிஎம் பண்ணுங்க எனக்கு, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்லணும்னு நினைச்சேன், ஓகே சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டாக் பண்ணுங்க. ஓகே பாய்.